இந்த சாமி ஏன் செய்கின்றார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? இப்போ அடுத்தது இறைவனுடைய வடிவம் எடுக்கக்கூடிய கோலம். இறைவன் வடிவம் எடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட வடிவம் எடுக்கிறார்? ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த நூற்பால இந்த முதல் நூற்பாலே பாருங்க என்ன சொல்றாரு, அனாதி முத்த சித்து உருமண்ணி நின்றேனர். இறைவன் எப்படி தான் முதல் ஈருமாகி நிற்பான், அதாவது அந்த மாதிரி என்மனார் புலவருக்கு தான் முதல் ஈருமாகி அவரே சங்காரகர்த்தாவா இருந்து அவரே தோற்றகர்த்தாவா இருக்காருனார். சங்காரகர்த்தா அப்படின்னு தொழில் செய்யக்கூடியவனா வந்தா உருவம் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ உருவமுடைய கடவுளுக்கு உருவம் இருக்கா? இதான் கேள்வி. இப்போ உருவம் இருந்தால் அது கடவுளா? சரியா? அப்போ உருவம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். சாமி உருவத்தோட தான் வந்திருக்காரு. எத்தனை பேர் ஆனால் எப்படி அந்த உருவம் எடுத்தார் அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய கேள்விகளாக இருக்கு. அதான் அருள் திருமணி தான் நம்ம சொல்ற ஒரே பதில். ஆனால் அதை சாமி சில டிபேட்ஸ் மூலமா சொல்றாரு. சில அதுதான் இப்போ சொல்லியாச்சு, கருணையினால செஞ்சு எடுத்துட்டார். ஆனால் அது மெட்டீரியல் என்ன? இப்போ நம்ம உருவம் இருக்குனால என்ன வேணும்? மாயாகாரியமான பொருள் இருக்கு. உருவம்னா மாயினால ஆனது. இப்போ இறைவனுடைய உருவம் மாயினால ஆனதா? இதுதான் இப்போ கேள்வி. சரிதானே? அப்போ அதை பற்றின விஷயங்கள் பேசுகிறார். அருவமோ ரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவனக்கு உணர்த்தி இங்கு எண்ணில் அருவமும் உருவாரூபம் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே. நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, மூணுமே சுவாமிக்கு இல்லை நிரந்தரமா, ஆனால் மூணுமே சுவாமி எடுப்பான். இதுக்கு கீழே உதாரணம் சொன்னார். அருவம் எப்படி உருவம் வருவோங்கிறது என்ன உதாரணம் சொன்னார்? சொல்லுங்க அப்போ. மழை. வெரி குட். உருவமே இல்லாத வானத்திலிருந்து உருவ பொருள்கள் வர்றது இல்லையா? அந்த மாதிரி உதாரணம் சொன்னோம். அப்போ சுவாமிக்கு மழையா? சாமி வந்துட்டார். மழை வந்தாலே சாமி தான் அர்த்தம். மழை வந்து நல்ல தருணம் தெரியுமா தெரியாதா? சாமி இப்போ வர வேணாம் சாமின்னு சொல்ல வேண்டியதா? வேற என்ன சொல்றது? அப்புறம் காய்கறி கடையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? இப்போ எப்படி அருவமோ ரூபாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவுனர். உரைத்தல்னா சொன்னப்பட்டதாகிய கர்த்தா. நீ கீழே சொன்னியே கர்த்தா உண்டு என்று இல்லை, அந்த கடைசி பற்றி பார்த்தீங்களா? நீ சொன்னதாகிய கர்த்தாவுக்கு என்ன வடிவம் என்ன கேட்குறாங்க? அருவம், அதான் வடிவம்னு சொன்னால் ஒன்று ரூபமாக தெரியணும், அல்லது ரூபாரூபம் ரெண்டும் கலந்திருக்கிறாள். சிவலிங்கம்ங்கிறது உதாரணம். பொதுவாக சிவலிங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் இருக்குது, ஆனால் அதில் என்ன கிடையாது? உருவங்கள் கிடையாது. ஸோ அதுதான் ரூபாரூபங்கிறது. அருவங்கிறது காற்று மாதிரி உருவமே இல்லாத ஒரு மெட்டீரியல், ஆனால் இருக்கார். புரியுதுங்களா? இது மூணு நிலையில் எந்த நிலையும் கடவுளுக்கு உண்டுன்னு நம்ம கேட்குறாங்க. அடிப்படையில் இந்த மூணுமே சாமி கிடையாது. இருக்கும் பொழுது சுவாமி வடிவம் எடுக்கும் பொழுது இந்த மூணு வடிவம் எடுக்கிறார். இது தடஸ்த கோலம்னு பேர். வடிவம் எடுத்தாலே தடஸ்தம் உயிர்கள் பொருட்டு எடுக்கிறார்னு அர்த்தம். ஆனால் இது பொது லட்சணம். ஆனால் சிறப்புல அவர்கிட்ட இந்த மூணு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இது மூணு அருவம்னு சொல்ல முடியாது, ரூபாரூபம்னு சொல்ல முடியாது, உருவம் மூணுமே நிரந்தரம் இல்லை சுவாமிக்கு. அப்போ கற்பனை இது இல்லாமல் எப்படி கற்பனை சொல்றது? இது மூணுத்துல ஏதாவது ஒன்று இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதனால தான் கற்பனை கடந்த சோதினார். ஸோ கற்பனை கடந்தவர் நம்ம பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அவரே உருவம் எடுத்து வரணும். எது மூலமா? அவருடைய கருணை மூலம். கற்பனை கடந்த சோதி கருணைய வடிவமாகி உருவமாகி வடிவமாகி சரி ஏதோ ஒன்று ஆகிறார். கண்டிப்பாக பார்க்குற மாதிரி ஆயிட்டார். இல்ல நான் உங்களுக்குலாம் முழு பாட்டு தெரியும், அதை கேட்கல. நம்ம வடிவமா உருவமானதை கேட்கல, அதை சொல்லுங்க. அதெல்லாம் அது ஓகே தான், அது பாட்டுல இல்ல இருக்கு. கருணையே உருவமாகி உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் அப்படின்பது அங்கே உருவம். சரி 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 அப்போ அருவமோ ரூபாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ. அப்போ அருவமா ரூபாரூபமா அல்லது உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்தி எனக்கு சொல்லுவோம். கர்த்தாவுக்கு என்ன வடிவுன்னு சொன்னீங்கன்னா, அருவமும் ரூபாரூபம் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாம். என்ன
மூன்றுமே உண்டுங்கிறோம். இந்த மூன்றத்தை என்ன சொல்கிறோம்? லயம், போகம், அதிகாரம். இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். மேலே நாதம், விந்து, இது இரண்டுமே சாமிக்கு லய வடிவம். அதாவது தனித்தனியாக அறிய இயலாது, பிரிச்சறிய முடியாது. இது என்ன ஆணா பெண்ணா என்னன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அது லயம். அடுத்தது ஆண் தன்மையும் உண்டு, பெண் தன்மையும் உண்டு, ரெண்டும் இருக்கிறது மாதிரி கலந்து இருக்கிற தன்மை, அது சதாசிவம். அது போக வடிவம் பேர். அதில் இருக்கா போகம் போட்டுருக்க லயம் அருவம் போட்டு. அடுத்து மாகேஸ்வரத்துக்கு கீழே இருக்கிற எல்லாமே என்னதுதான்? அதிகாரம் தான், அதிகார வடிவங்கள். பொதுவாக வந்து கலசிவம், முதல்ல சிவம், சக்தி, நாதம், சிந்து, மகேஷ்க்கு பேர் வச்சா இப்ப யாரும் குறிக்குதப்போ நம்ம தெரியாது. அடுத்தது சிவன், இல்ல சும்மா கேள்வி பிரம்மா. அதே பாருங்க, இங்க நாதம் தான், இங்க மனோன்மணி, மகேஷ் மகேஷ் லக்ஷ்மி, இங்க ஆக்சுவலா நடந்துற பேர் இருந்தது. ரொம்ப பேர் கேட்கறா 4, 5, 6, 7, 8 தான் இருக்கும். எனக்கு சக்தி வரணும். இங்க எழுதிட்டேன், இந்த ஆட்டில் எழுதிட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? இது எழுதணும், சிவம் சக்தி சக்தி ஏன்னா 3 இதுமே என்ன கிடையாது, வேதமே இல்லை. சிவம்னா விட்டுருங்க, யார் நிற்கிது? சிவம்னோ சக்தினோ வேதம் கிடையாது. ஆனால் சிவம் சக்தி இருக்காங்க உள்ள, ஆனால் தனித்தனியாக அடையாளம் காண இயலாது. அந்த இடத்துல லயப்பட்டிருக்கு. லயம்னா என்ன அர்த்தம்? ஒருங்கிணைந்திருக்குன்னு அர்த்தம். இளங்குடி சொல்றது. அப்போ இதுதான் இது தனித்தனி பாட்டே ஒரு வித்தியாசம் பின்னாடி வரும். சக்தி பேதம், சிவபேதம்னு வரும். அப்போ இது லய வடிவம். இது 4மே என்னது? லயம் அல்லது அருவம், வடிவம் இல்லாதது. அதுக்கடுத்து சதாசிவம், இது மட்டும் போக வடிவம், ரெண்டும் கலந்து நிற்கிது. ஆவுடையார் சாமி, பானம் வந்து சாமியை குறிக்கும், ஆவுடையார் அம்பாலை குறிக்கும். சிவபூசையிலே 2 பேரும் தனித்தனியாக அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கோம். பானத்தை அஸ்திர மந்திரத்தாலையும் ஆவுடையார பாசுபத அஸ்திர மந்திரத்தாலையும் அபிஷேகம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அம்பாள் அவ ருத்ரன் சிவன் சிவம் ருத்ரன் கூட போடல அடுத்த அது ஏன்னா ஒன்றும் இல்லை. நான் தனித்தனியாக இங்கே ஆக்சுவலாக இந்த சக்தின்னு தான் வரணும். தனித்தனியாக காமிச்சிருக்கேன். சிவபேதம் சக்தி சக்தி இடத்துல சிவத்தையே போட்டிருக்கேன். இந்த இடத்துல சக்தி சிவம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சக்தி தான் வரும். சக்தி தான். அப்போ இதை நீங்கள் விட்டுருக்கோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் நான் வந்து பார்க்க தனித்தனியாக சொன்னால் சக்தி சிவபேதம் சக்தி பேதம் எல்லாம் தனித்தனியாக போட்டிருக்காங்க. அப்போ அடுத்தது இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் என்னது? அதிகாரம் எல்லாம் உருவம். ஆமாம், அதிகாரங்கள்லாம் உருவம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவருக்கு அதிகாரம் உண்டு, சதாசிவருக்கு அதிகாரம் உண்டு. அணு சதாசிவர்னு உள்ள இருக்கிறாங்க எல்லாரும். அடுத்தது இப்போ 3மே இருக்கா? 3 வடிவங்களையும் சாமி எடுக்கிறார். அதை சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே ஒருவரே எடுக்கிறார். இப்போ அடுத்து அந்த தலையை சொல்கிறான். உருவம் எடுப்பார் அவங்க சாமின்னார். ஆமாம் எடுப்பார், எங்கள் சாமி உருவம் எடுப்பார். நம்மளால் சொல்கிறார். சரி, அப்போனா இந்த கேள்வி பதில் சொல்லு.
என்ன கேள்வி? நன்னிடம் உருவம் எண்ணில் நமக்குள உருவம் போல பன்னிட ஒருவன் வேண்டும், இச்செயல் பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளேம் யாம் பெரும் கடவுள் தானும் எண்ணிய யோக சித்தர் போல் உரு இசைப்பன்கானேன்னார். பாருங்க, இதில் தன்னிடம் உருவம் எண்ணில் நமக்குள்ள உருவம் போல பன்னிட ஒருவன் வேண்டும் அப்படிங்கிறது வரைக்கும் ஒருத்தன் கேள்வி. ஆமாம், ஒருத்தன் கேள்வி. இச்சை அப்படிங்கிறது ஆன்சரு, இச்செயல் அப்படிங்கும்போது அடுத்த தடை எழுப்புறான். பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளேம், அப்போ நம்ம அப்படி எடுக்கிறது இல்லை. யாம் பெரும் கடவுள் தானும், அதுலேருந்து நம்ம ஆன்சர் பாருங்க. நன்னிடம் உருவம், நன்னுதல்னா நெருங்குதல்னு அர்த்தம், எடுத்தலை குறிக்க இந்த இடத்துல. உருவம் எண்ணில் உருவம் எடுப்பாருன்னா நமக்குள்ள உருவம் போல. உருவம்னால என்னதுதான் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு மாயா காரியம் ஒன்று உருவம். இது ஒரு உருவமா இல்லையா? இது எதனால் ஆயிருக்கு? பிளாஸ்டிக் ஆகலையா? ரைட், வெரி பிளாஸ்டிக்கு மாயால் ஆயிருக்கு. அப்போ எல்லாமே என்னதான், இந்த பர்ஸில் இருந்து இங்கே இருக்கிற நோட்டில் இருந்து டேபிளில் இருந்து ஃபோனில் இருந்து லைட்டு ஃபேனு செவரு மழை தண்ணி எல்லாமே என்னது தான் இங்கே மாயையிலேருந்து உற்பத்தியான பொருட்கள் தான். இது எல்லாமே உருவம் கொண்டிருக்கு. இப்போ உருவம் கொண்ட பொருள் எல்லாம் உலகத்தில் பார்க்கும்போது என்னவா இருக்கு? மாயையாலா இருக்கு. அப்போ உன் கடவுளும் உலகத்தில் உருவெடுப்புன்னு சொன்னால் அவருடைய உடம்பும் என்னவாகுது? மாயையால ஆகுது. மாயையால ஆகுதுன்னு மடக்கிற மாதிரி ஒன்று. இப்போ உன் ஃபார்முலா வச்சு ஏற்கனவே நீ சொன்னியா மாயையை செயல்படுத்துறதுக்கு ஒரு கர்த்தா வேணும். அப்போ உன் கடவுளுக்கு மாயை என்ற ஒரு மாயையினால உருவம் ஏற்பட்டிருக்கு, அந்த உருவத்தை செஞ்சு கொடுத்தா ஒரு கடவுள் இருக்கான ஆகுது. அப்போ உன் கர்த்தாவுக்கு மேலே கர்த்தா இருக்கிற மாதிரி நீயே கருத்து சொல்கிறேன்னு நம்மளை மறக்கிறான். விளக்கம் புரியுதானே சொல்கிறது? கடவுளுடைய உருவம்னு சொல்லிட்டா, உருவம்னா எதனால் வருது? மாயையால். மாயையே ஒரு கர்த்தாவால் தான் செயல்படுத்த முடியும். அப்போது கடவுளுக்கு உடம்பை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் தேவையாக இருக்குங்கிறது மாதிரி போயிடுது. விளக்கம் புரியுதானே சொல்கிறது? ரைட். இப்போ அதுக்கு விட சொல்கிறேன். நன்னிடம் உருவம் வேண்டில் நமக்குள்ள உருவம் போல பன்னிட ஒருவன் வேண்டும். எப்படி குலாலன் பண்ணானோ அது மாதிரி வேணும். நம்ம உருவத்தை யார் செஞ்சு கொடுத்தா? நம்ம உருவத்தை யார் செஞ்சு கொடுத்தா? ஆமாம், பிரம்மா செஞ்சு கொடுத்தா. அதான் தோற்றக்கர்த்தா. அப்போ உள்ளேருந்து சாமி செஞ்சார். மாதா உதரம் வந்தால் வேதாவும் கை நொந்தான். இன்னொரு பாட்டு வாய்சலித்து விட்டாலேன்னு பட்டசாமியை. வேதாவும் நமக்கு உடம்பு செஞ்சு கொடுத்து கையில் வந்து போச்சான் அவனுக்கு. அவ்வளோது உடம்பு செஞ்சிருக்கான். நமக்கு நான் பார்த்துங்க. இப்போ எவ்வளோ மதிப்போடு இருக்கு. அம்மா பெத்து போட்டு அம்மாவுக்கு வயிறு வந்து போச்சான். மாதாவும் உடல் செலுத்தால் வல்வினையின் கால் செலுத்தே வேதாவும் கை செலுத்தி விட்டானே இழுப்பையூர் வாழ்த்துவனே மீண்டும் போர் கருப்பையூர் வாராமல் கடா செய்வார். மாதாவை கை பெற்றவர்களுக்கு வேதனை உடனே அதுக்கு பாடுவாங்க. சேருது அது அதே பாட்டு இருக்குது. அதனால பண்ணிட வேண்டும் ஒருவன் அப்படின்னு சொன்னா இல்லை, நீங்கள் சுவாமி ஒருத்தர் செய்யறதுனால செஞ்சு கொடுக்குற உருவம் கிடையாது, அவர் விருப்பத்தினால எடுப்பார். அது அவருடைய சங்கல்ப மாற்றத்தில் எடுப்பார் அர்த்தம். அதில் விருப்பம் இச்சைங்கிறது எதை குறிக்குது? பெருமானுடைய இச்சா சக்தியை குறிக்குது. பெருமானுடைய இச்சா சக்திங்கிறது எதுக்கு செயல்படுது? உயிர்களுக்கு கருணை செய்வதற்காக இல்லையா? எனக்கு இச்சை இருக்குது. என்ன இருக்குது? உங்களை நல்லா பாடம் நடத்தணும், அதனால் நல்லா பெரிய ஆள் ஆகணும், அப்படிலாம் எனக்கு ஒரு இச்சை இருக்குது. ஆனால் இறைவனுடைய இச்சைங்கிறது உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி நான் பெரிய ஆள் ஆகணுங்கிறது உங்கள் மேலே உள்ள கருணையா? அதெல்லாம் எனக்கு எதாவது பெனிஃபிட் தான் நான் அப்படிங்கிறது தான். ஓ, சுயநலம் இருக்கா இல்லையா? அது கண்டிப்பாக. அப்போ இறைவனுக்கு சுயநலம் இல்லை. அவன் செய்கிறது உயிர்கள் பொருட்டு செய்யக்கூடிய கருணை. அதான் அந்த இச்சைக்கு இந்த இச்சைக்குள்ள வித்தியாசம். அப்போது இச்சையல் பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளம்னார். உதாரணத்துக்கு உருவம் எடுத்தா மாயைன்னு சொல்லிட்டேன். நாங்கள்லாம் மாயை உருவத்தை தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்போது மாயாகாரியமான உருவத்தை விருப்பத்தினால எடுத்துக்கொள்வான்னு நீ சொன்னீங்கன்னா, இப்போ நாமளும் விருப்பத்தின் அடிப்படையில் எடுத்துக்கணும் தானே. நமக்கு ஏன் ஒரு கருத்தா இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்குறான் அடுத்த கேள்வி. புரிதா இல்லையா? அப்போ அவனுக்கு இன்னும் என்ன புலப்படலை? சாமியோட உருவம் மாயை இல்லை, திருவருள் இன்னும் அவனுக்கு புலப்படலை. இன்னும் அந்த ஆன்சர் இன்னும் சொல்லாமல் இருக்கார். எனக்கு புரிதா இல்லையா சொல்கிறது? மாயைங்கிற லெவலே அவன் நின்றுட்டு இருக்கான். மாயாகாரியமான உருவமாக சாமி இருக்குன்னா பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு விடைய சொல்லியாச்சு. அப்போ அவரே எடுத்துப்பாருன்னா, எனக்கு மாயாகாரியன உருவம், உன் சாமிக்கு மாயாகாரியன உருவம், உன் சாமி விருப்பத்தில் எடுத்துப்பாருன்னா அப்போ நான் ஏன் விருப்பத்தில் எடுத்துக்க முடியல? இப்போ நான் விருப்பத்தில் எடுத்துக்கிட்டேன், உன் சாமி விருப்பத்தில் எடுத்துக்கலான்னு சொல்லலாம் அப்படின்னு கருத்து சொல்கிறான். அதுக்கு சொல்கிறாரு, கண்ணிய உருவம் கொள்ளே, நாமளும் அப்படி விருப்பப்பட்ட உருவத்தை கொள்றதில்ல, யாம் பெரும் கடவுள் தானும் எண்ணிய யோக சித்தர் போல உரு இசைப்பன்கானே அப்படின்னு சொன்னார். அதாவது எப்படின்னாக்க, நம்ம உடம்புலாம் கண்மத்தின் அடிப்படையில் இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இவர் சித்தர்கள் எப்படி தன்னுடைய உருவத்தை மாற்றி எடுத்துக்கொள்வார்களோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல மாற்றிட்டு இருப்பாங்க. இன்னொரு உவமை காண்பிச்சார் சிவாச்சாரியார். இப்போ யோக சித்தர் போல சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க? அனிமாதி சித்திகள் கைவரப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆமாம்,
அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராப்தி பிரகாயமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன உடம்பாக்குறது பெரிய உடம்பாக்குறது சித்தர்கள் அப்படி பண்ணுறாங்க. அந்த மாதிரி அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி வட்டவார் சிறை இணையினாரு ஞானசம்பந்த பெருமானார். அட்டமா சித்தி யார் கொடுப்பாரா? காலத்தி பெருமான் கொடுப்பார். பட்டமங்கையில் அது சப்தகன்னிகளுக்கு கொடுக்குறாரு. சப்தகன்னிகளுக்கு அட்டமா சித்தி கொடுக்குறாரு. அது மாதிரி தான் திருவாசகத்தில் நிறைய தெரியாத பொருட்கள்லாம் இருக்காங்க. இன்னொரு ஊரில் நம்ம திருவிழாபுராணம் மொக்கணிங்கிற ஒரு இடத்துல அது என்ன அது என்ன மொக்கணி வகுப்புல சொல்லியிருக்கேன். அது முக்கணிங்கிறது குதிரையினுடைய குதிரைக்கு கொள்ளு கட்டுற பை. ஒரு வணிகர் இருந்தாராம். வணிகருடைய மச்சானும் தலையாத்திரையா போயிருக்கிறாங்க. ஒரு ஊரில் காட்டில் இரவு தங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது சாப்பாடு வேண்டியிருக்கான் மச்சாங்காரன். வணிகர் இல்லை சிவபூஜை பண்ணாமல் சிவதரிசனம் பண்ணாமல் சாப்பிட்றது இல்லை அப்படின்ட்டு இருக்கான். சரி இது பக்கத்தில் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு குதிரை கொண்டு வந்தோம்ல, குதிரைக்கு வாயில் நீட்டாக பை மாதிரி வச்சு கொள்ளை அதிலே கட்டியிருப்பாங்களாம். கட்டிக்கிட்டு தின்னுட்டே போமா. அது அந்த குதிரை கட்டுற அந்த பைக்கு பேர் மொக்கணின்னு பேர். அந்த மொக்கணி கையில் மண்ணை அள்ளி கொட்டி அதை கவுத்து சிவலிங்க மாதிரி பண்ணிவிட்டு பூக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு ஏமாத்திட்டான் மச்சானை. சிவலிங்க தோருக்கு பாரு பார்த்து அவனுக்காக கண்டுபிடிச்சானா. அப்படியா சாமி தரிசனம் அரகராசி வச்சனம் போட்டு குளிச்சுட்டு துண்ணூறுலாம் பூச்சிட்டு சாப்பிட்டார். சிவலிங்க தரிசனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன்னா இந்த பாரு அதெல்லாம் சிவலிங்கம். அது அந்த குதிரை கொள்ளு கட்டுற பை உன்னை நல்லா ஏமாத்தினா உடனே ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. வேறு பெருமானை இப்படி பண்ணிட்டானே நினச்சிக்கிட்டு சரி அந்த பையை எடுன்னா எடுக்கும்போது சிவலிங்கமாகவே இருக்குது. அது அப்படி சாமி சிவலிங்கமாகவே அவருக்காக அப்படி ஆகிட்டார். அதான் முக்கணீஸ்வரம்னு பேர். அவினாசியில் இருக்கார் சாமி. அவினாசி அந்த சாமி பேர் தான் மொக்கன்னு பேர் வச்சுக்கிறாங்க படத்தில். மொக்கையப்பன் மொக்கசாமி மொக்கை சாமி பேர் தான். பல விஷயங்கள் அவினாசி. அவினாசி அது வேற. அது அவினாசி புக்கோலியர் அவினாசி. அந்த ஊர்ல வேற தலம். இது வேற தலம். அந்த ஊர்ல வேற தலம் அவினாசி. தெரியலைங்க, நான் படிச்சது தான். நான் தெரியல, போனதில்லை. நான் கொங்கு நாடே ரோட்லேயே இருக்கும், பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கும். முதலி ரோட்டை பாருங்க. கொங்கு நாட்டு உங்கள் ஏழுமே ஒன்று கூட போனதில்லை. நான் ஏழுமே போனது ஊழ் அந்த அளவுக்கு இருக்கு. ஊழ் இருக்கிறதுனால ஏழுக்கு போக முடியல. அப்படியே சொல்லுங்க. ஒரு நாள் போதும், 2 நாள் போதும், உணர்ந்து கூட்டு போயிடாது. ஏன்னா சரி, வித்தக யோக சித்தர் போல் வேண்டுரு கொள்ளுமா போல் வித்தக யோக சித்தர் வேண்டுரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன் எண்ணில் அவர்களில் ஒருவன் ஆவன். அத்தகையவர்களெல்லாம் ஆக்குவது அருளால் அங்கு வைத்தது மாயை எண்ணில் வடிவலாம் மாயையாமே என்று சொல்கிறார். இப்போ வித்தக யோக சித்தரை போல எங்க சாமி வடிவெடுத்துப்பாருன்னு சொன்னேன். அப்போ சித்தர்களில் ஒருத்தர் தான் சாமின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இப்போ நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு ஆதி யோகிங்கிறார் ஒருத்தர் சிவருமான. அப்போ ஆதி சித்தருமா சில பேர். பழனி முருகனே ஒரு காலத்தில் சித்தராக இருந்தவர் தான்றான், எல்லாரும் சாமியாக இருந்தவர்ன்றான். மனிதர்களாக இருந்து வையத்தில் வாழ்வார் வாழன தெய்வத்தில் வைக்கப்பட்ட அந்த திருக்குறள் எடுத்துக்கலாம். அந்த திருக்குறள் எங்கே வச்சார் அவர் தெரியுமா? திருவள்ளுவர் இல்லற வாழ்க்கையில் வச்சார். யார் ஒருவன் கட்டிய மனைவியோடு நல்ல குடும்பம் பண்ணி நல்ல குழந்தைகளை பெற்று வரக்கூடிய அடியார்களை வரக்கூடிய விருந்தினர்கள் நல்லா புறந்து நல்ல வாழ்க்கை வாழ்றானோ அவன் தெய்வத்துக்கு சமானவன் வச்சார். 11 அறங்கள் இருக்கு, கால் கட்டு போட்டிருக்கு. அந்த 11 அறங்கள் எவன் ஒழுகி வாழ்றானோ அவன் தெய்வத்துக்கு இணையாக வைக்கப்படும். ஆமா, எல்லாம் அது எல்லாம் சித்திரை வந்துருக்காங்க. இல்லை அவன் பள்ளிப்படைங்கிறான், எனக்கு தெரியும். எப்படி சொல்லியிருக்கான் ஒரு ஆள்? பள்ளிப்படை கோயில் தான். அந்த கோயிலை அதாவது சொக்கநாதர் வந்தார்லேயே சாமி சோமசுந்தர பாண்டியர் அவரையும் மீனாட்சி அம்மனையும் அடக்கம் பண்ண இடம்ட்டான் அவன். அதுக்கு சொல்கிறான் பள்ளிப்படை கோயிலுங்கிறான். பள்ளிப்படை கடம்பவனம்னு சாமி முன்னாடி சுயமூர்த்தியாக இருக்கு. முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றினா பரமாச்சாரிய வாக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைப்போ. எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் அனுமானம் தான் கிடைக்கும். அவங்க சொல்லக்கூடாது, அவ்வளோதான். சரி ஃபோன் விட்டுரு, ஒழிஞ்சு போ விட்டுரு வந்தோம். அதனால் வித்தக யோக சித்தர் வேண்டரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன். சித்தர்னா யாரு? சித்துக்களை கைவிடப்பட்டவர் சித்தர்னா.
அவ்வளோதான். சித்துக்கள் அட்டமா சித்திகளை கைவிடப்பட்டுருவோம். இவங்க யோக சாதனை செய்தவர்கள். யோகா எத்தனை வகைப்படும்? வேறு ஆதார யோகம், நிராதார யோகம். குணாதாரத்தில் ஒருத்தர் இருக்கார், எப்பன்னு சொல்றது ஒரு ஆள் இருக்கார், அங்கிருந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவே காமிச்சார் 2 அவரு இருங்கன்னு சொல்லிட்டு அவரை. ஆதார யோகம், நிராதார யோகம். ஆதார யோகம் என்பது மூலாதாரத்து முண்டரு கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்துங்கிற மாதிரி குண்டலினி யோக சக்தியா தானே எழுப்புவது ஆதார யோக சக்கரங்கள் மூலமாக. நிராதார யோகங்கிறது பக்தி, பக்தி பண்றது மூலமாகவே தானாவே அவர்களுக்கு அட்டமா சித்தி கைவரப்பெறும் இல்லையா? நாளும் நம்பியார் ஒரு நாம நவீன நலத்தாலே மூலம் உணர்வினால் அனிமாதியான கைவரப்பட்டார் அப்படின்னாரு பெருமிழ குருமனாயனார். ஸோ இப்படிப்பட்ட மகாபுருஷர்கள் தான் சித்தர்கள்னு பேர். சித்தர்களில் என்ன ஒரு சிறப்புன்னா, அவங்க சித்து வேலைகளை யாருக்காகவும் செஞ்சு காமிக்க மாட்டாங்க. புரியுதுல? யாருக்காக சும்மா மேஜிக் பண்ணிட்டு பண்ணவே மாட்டாங்க. அவங்க இந்த உலகத்துலேருந்து வெளியில் போய் வேணான்னு தான் வெளில போய் சித்தராகவே ஆகுறாங்க. திரும்ப வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. யாராவது சித்து வேலை செய்கிறேன்னு யாராவது வந்தானா அது என்ன அர்த்தம்? அவன் போயின்னு அர்த்தம். அவ்வளோதான். சரிங்களா? ஏதோ ஏமாத்த மதிக்கால் மதிரம் மதிமுக்கால் மந்திரங்கால் மதிமுக்கால் அப்படிங்கிற மாதிரி இதை பண்ணிருக்காங்க. அதான் அப்போ கொண்டு வராங்க. அப்படி இருந்தா அதாவது சித்தக யோக சித்தர் போல வேண்டு கொண்டானாக்கா அவனும் சித்தர்கள் ஒருத்தன் தானே, அந்த உருவம் காமிச்சுன்னா அது போல அப்படின்னு அர்த்தம். ஆனால் சித்தர்கள் அடையக்கூடியதை இந்த அட்டமா சித்தி யோகத்தை முன்னிலைப்படுத்துறாங்க பாருங்க. இப்போ வாழும் கலையா ஒரு யோகம் இருக்கு, அது நம்முடைய ஜக்கி வாசுதேவர், அப்புறம் வேற யாரும் இருக்காங்க, நித்யானந்தா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க. இவங்களாம் யோகத்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. யோகத்தில் பலவிதமான யோகங்கள் இருக்கு. யோகம் எப்படி மாறும்னாக்க, நம்ம எவ்வளோ பிராணாயாமம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாத்திரைகளை மாற்றுறது மூலமாக யோக சக்தி மாறும். இந்த பொத்தனம் பூரகம், நிறுத்துறது கும்பகம், ரேசகம். நீங்கள் எவ்வளோ இழுக்கிறீங்க, எவ்வளோ நிறுத்துறீங்க, எவ்வளோ விடுறீங்கிறது கணக்கு இருக்குது. ஆகமத்தில் பொதுவாக நம்முடைய சைவானுஷ்டானங்கள் என்ன சொல்லப்படுது? பஞ்சவர்ம ஷடங்காதி மந்திரங்கள் சொல்கிற அளவு தான். ஈசானமூர்த்தி நம தத்புருஷக்தராய நம ஹிருதயன மமதேவுயான சத்யோஜாதமூர்த்தி, அந்த 11 மந்திரத்தை சொல்கிற வரைக்கும் ரேசகம் கும்பகம். கும்பகம் 18 திருப்ப சொல்லணும், ரேசகம். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டதாகிய பிராணாயாமம். அதுதான் நான் சொல்கிறதுன்னா இது பேசிக். நீங்கள் வெவ்வேறு உங்களுடைய பிரயோகத்துக்குனால இது மாறும், பிராணாயாமம் மாறும். ஸோ இப்படி அவங்கவுங்க ஒரு ஸ்டைலை பின்பற்றி கொண்டு தான் வெவ்வேறு விதமான யோகங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தினுடைய பயன் என்னது தான்? ஆற்றல் மேலே, குண்டலினி மேலே போகிறது தான், வெளில கொண்டு போகிறது தான். அவங்க எப்போ கொண்டு போகிறாங்க, எது கொண்டு போகிறாங்க, போகிற வழியில் என்னென்ன பயன்களை அனுபவிச்சுக்கலாம், இது வந்து ஒன்று டிஃபர் ஆகுது. இவங்க எல்லாருக்கும் என்ன, பிரபஞ்சத்துடைய சக்தி என்கிட்ட வந்துடுது, பிரபஞ்சம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த சக்தி இருக்குது, அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வெலாசிட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கடவுள் அப்படிங்கிறத பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய கொள்கையை சித்தி முத்தின்னு பழிக்கிறார் சிவபிரகாசத்தில். சித்தி முத்திங்கிறார். அறிவை இன்புறு முத்தி, கந்தம் மைந்தும் அழிமுத்தி, விரவு வினை கெடுமுத்தி, விவேகமுத்தி, சித்தி முத்தி, பாடான முத்தி, இவை பழிசேர் முத்தின்னார். இதெல்லாம் பழிசேர் முத்தி, இதெல்லாம் முத்தியே கிடையாதுன்ட்டார். எது முத்தி? திரிமளமும் அடங்க உயிர் அருள் கூடும் முத்தி, இது திகழ் முத்தி திறத்ததாமேன்னார். திரிமளமும் அடங்க அருள் கூடும் முத்தி, உயிர் அருள் கூடுற முத்தி தான் முத்தினார். இதுதான் அழகாக இன்னொரு இடத்துல சொன்னாங்க. நம்முடைய தர்மியாதனத்துறை 14வது மகா சன்னிதானம். அவங்க திருநெல்வேலியில் இருந்தாங்க. மழை இல்லை, பஞ்சமாகி போச்சு, டேக்ஸ் பே பண்ண முடியல மக்களால். அப்போ உள்ள கலெக்டரு அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கட்டி தான் ஒன்றுட்டான் ஜனங்கள்கிட்ட. மழை வளமே இல்லையே, என்னையா பண்ணுறதுன்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம சன்னிதானம் 14வது சன்னிதானம் திருநெல்வேலி இருந்திருக்குறாங்க, செந்து பூந்துறையில். உங்கள் பாதிரியார் தான் நல்ல பெரிய அற்புதம் செய்கிறவராச்சு, அவர்கிட்ட போய் சொல்லுங்களேன், மழை பெய்ய வைக்கிட்டோம் அவருன்றான். அவன் சேர்ந்து வந்து ஜனங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க சாமிகிட்ட. சன்னிதானம் சொல்லியிருக்கிறாங்க, சைவ சமயமே சமயமெண்ணில் அச்சமயத்து புரைசூடும் தெய்வமே தெய்வமெண்ணில் ஐவரை வென்று ஆனந்தத்து அழுந்துதலை முத்தி எண்ணில் வானங்கால் பெய்க மழை. நாங்களாம் மழை பெஞ்சிருக்காங்க. அப்படி பண்ணதான் அவங்க அப்போது நிகழ்த்திருக்காங்க. 14ஆம் சன்னிதானம். சைவ சமயங்கிற தெய்வமாக இருந்ததுன்னா அதில் சொல்லப்படுற தெய்வம் புரைசூடு தெய்வம் தான் தெய்வமாக இருக்கிறது உண்மைன்னா, அதில் சொல்லப்பட்ட முக்தி ஐவரை வென்று ஆனந்தத்து அழுந்துதலே முத்தின்னா வானங்கால் பெய்க மழை அப்படின்னு மழை பெய்ய வச்சாங்கன்னு கருத்து இருக்குது நம்மகிட்ட. 16 வசனம் நாங்கள் 14 தான் இருக்கு.
ஒன்று மட்டும் வெளியே இருக்கு, ஒருத்தர் மட்டும் வெளியே இருக்காரு. நிறைய பேர் 4 பேர் வெளில இருக்கிறாங்க. திருநெல்வேலி சிந்து பூந்தரையில் ஒருத்தவங்க இருக்காங்க, திருப்பனந்தாளில் ஒருத்தவங்க, திருப்புவனத்தில் ஒருத்தவங்க, கோட்டூர் மணியம்பலத்தில் ஒருத்தவங்க, அதான் மணியம்பலத்தில் ஒருத்தவங்க, கோட்டூர் மணியம்பலம், திருவடிமலை அது இப்பயா ஆள் அனுப்பிச்சு சொல்றீங்களா? இப்போ திருவாரூர் நம்ம சன்னியானம் போய் அபிஷேகம் பண்ணி வச்சாங்க. திருவாரூர் போனாங்க. திருவாரூர் தம்பரானவங்க சன்னியானம் போய் அபிஷேகம் பண்ணி வச்சாங்க. சரி, அதனால இதெல்லாம் அதனால தான் தர்மியான இன்னொரு அற்புதம். 10வது மகா சன்னியானம் அவங்க பீடத்தில் எழுந்திருக்கிற போது ஒரு இரவு வேளையில் வானத்தில் ஒரு சித்த புருஷர், அட்டமா சித்தி கைவரப்பட்ட சித்த புருஷர் வந்து வானத்தில் ககன மார்க்கமாக போயிட்டு இருந்திருக்காரு. அந்த பெருமகனுடைய ககன மார்க்கமான பயணத்தை இந்த சன்னியானத்துடைய ஞான சாநித்தியம் தடைப்படுத்தியிருக்கு. என்ன நம்முடைய பயணத்தை அப்படி தடுக்கிறது என்னவா இருக்கும்னு இறங்கி உடனே, ஆமாம் அவர் இறங்கும்போது ஒரு நிழலை பார்த்து வான்னு கூப்பிட்டாங்க சன்னியானம். உடனே உள்ளே வந்துட்டான். அது உள்ளே வந்தோடனே சித்திகளை கைவிடப்படுவது தான் பெரிய விஷயம் நினச்சேன். நீங்கள் பீடத்தில் என்னையே தடைப்படுத்துறீங்க, இப்போ சித்தி முத்தியை விட பெருசு ஞானத்தில் ஞானம் செய்யக்கூடிய இதுன்னு தெரிகிறதுன்னு சொல்லி அவர் விழுந்து அவங்கள்ட்ட தீட்சை வாங்கிக்கிட்டு இந்த சித்தரே சம்பரான இருந்திருக்கார் நம்ம இடத்துல. அவர் வந்து இறங்கின இடத்துக்கு சித்தர் கட்டுன்னு பேர் என்ன இருக்குது, சித்தர் கட்டுன்னு பேர் இந்த இடத்துக்கு. அப்புறமேலுக்கு அவர் கொஞ்ச நாள் அவர் இங்கே மடத்தில் இவங்க ராஜாங்க தலைவி இல்லையா, அதனால் மடத்தில் எப்போதும் ஃபுல் மீல் தானே மத்தியானம். அதனால் இவங்க காயகல்ப சாப்பிட்ற ஃபுல் மீல் சாப்பிட்றதுனால கொஞ்சம் உடம்பு சௌகரியம் இல்லாமல் இருந்ததுன்னும், அப்புறம் திருநீர் பூ கொடுத்தோன்னே சரியானதுன்னு வரலாறு இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்த ஒரு திருவடி அடைஞ்சிட்டார் அந்த தம்பரான். சித்தர் தம்பரான் இருக்கார் நம்ம இடத்துல. ஏன் நம்ம குமரகுரு சுவாமிகள் அம்பாலை பார்த்த ஒரு நேராகவே காலத்தோட கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே உயிர் ஆழவாளத்து உணர்வு நீர் பாய்ச்சி வளர்த்தார்க்கு அல்புத்து ஒளிப்பழுத்த மலக்கற்பகமே எழுதாச்சல் மழலை ததும்பு சோலை பசுங்கிலியே உயிர்க்கு தோன்றா துணையாம் துணையே துவாதசாந்த பருவலையில் துரியங்கடந்த பரணாத மூலத்தலத்து முளைத்த முழுமணிய முதலே முக்கச்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தந்தருகவே அப்படின்னு பாடுறார். முக்கச்சுடருக்கு விருந்திடும், முக்கச்சுடர் 3 கண்ணை உடைய சுடர் சிவபெருமான், அவருக்கு விருந்திடு அவளுக்கு துணைவியாக இருக்கக்கூடிய அம்பாலினி, மும்முளையாய் 3 ஸ்தலங்களுடைய மீனாட்சி அம்மா அவளை மும்முளையாய் முத்தந்தருகவே என்ன பாடினார். அம்பாள் சின்ன பிள்ளையா இறங்கி வந்து முத்து மாலை அவர் கழுத்தில் மறித்து போட்டதா சொல்கிறாங்க. கன்னத்தில் முத்தம் கொடுத்தாலும் சொல்லுகிறார்கள். முத்தம் கொடுத்துட்டு ஏத்தாவில் உட்காந்து திருமலை நாயக்க ராஜா மடியில் போய் உட்காந்துட்டாலாம். அப்பேற்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தினவர் நம்முடைய குமரகுரு சுவாமி. வரும்போதே யோக வஸ்திரம்லாம் தெரிச்சுட்டு தான் வந்தார், குறுக்கு வஸ்திரம்லாம் தருமபுரத்துக்கு வரும்போது. அப்போ 4வது மகா சன்னிதானம் பீடத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மகான் இவரோட சன்னத்தினதுனால பேச முடியாமல் விட்டார். என்ன யோக வஸ்திரம்லாம் தெரிஞ்சிருக்கீங்க? நாம் மீனாட்சி அம்மா பிள்ளை தமிழ் பாடியிருக்கோம். அப்படியா, நல்ல புலவராக இருப்பீங்க போல் இருக்கேன். பெரிய புராணத்தில் இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லிக்கின்றிருக்காங்க சன்னிதானம். இவரை பாட்டு ஒன்று பாட சொல்லப்போ ஏக்கரசாயம் பண்ண பாட்டுக்கு விளக்கம் சொல்லு. 5 பேரும் கண்களே உள்ள அறப்பெரும் கரணங்கள் ஒரு நான்கும் சிந்தையாக குணமொரு நான்கும் திருந்து சாத்வீகமே ஆக என்ன கேட்டால் கூட நானே சொல்லிவிடுவேன். ஆனால் அந்த பெருமானாருக்கு சொல்ல முடியலை. ஏன் அவருக்கு தெரியலன்னு அர்த்தமா? ஆச்சாரியுடைய சன்னதி விசேடம் அவரை தடுத்தாட்கொள்ளுது. அப்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இந்த பெருமகனாருடைய அனுகிரகம் நமக்கு இன்னும் தேவையாக இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட விழுந்து வணங்கி அவர்கிட்ட ஞான தீட்சை பெற்றுக் கொள்கிறார் குமரகுரு சுவாமிகள்னு பேர். அதுக்கு பிறகு தான் அவர் சிதம்பரத்தை இருந்து கொண்டு சிதம்பர சீல்கோவை முதலிய விஷயங்கள்லாம் பாடுறாரு. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு காசிக்கு வந்து குமாரசாமி மடம் அமைச்சாருங்கிறது கருத்தம். அதனால் சித்தர்களை எல்லாமே அடக்கியாண்ட குறிப்பிடமாக நம்முடைய ஆதீனம் இருக்குது. அங்கேருந்து அவங்களுடைய குமரகுருடைய வெளியில் வந்த 4வது எஜமானுக்கு பிறகு இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. இங்கே வந்து மடம் அமைச்சிருக்காங்க. ஆனால் தர்மியாதனத்திரி சொத்து தான் அது. ஆனால் தலையிடுறதுல நிர்வாகம் தனியாக இருக்குது. காசியில் இருக்க மடம், காசி மடமும் தான். காசி மடம் அதாவது காசி மடம் திருப்பனந்தாள் எல்லாமே தர்மியாத உரிமை கோரணும்னு இருந்தால் வரலாம். ஏன்னா குமரகுருபுரம் தர்மியாதனத்திரி சொத்து ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஆமாம். இப்போ தனியாக இப்போ தம்பரான ஒருத்தர் வெளில போகிறாருன்னா தம்பரான ஒரு பொருள் சொத்து வாங்குறாருன்னா யாருக்கும் சொந்தம்? தன்னியானத்துக்கு தான் சொந்தம். தன்னியானத்துக்கு தான் முழு உரிமை உண்டு. இன்னொரு சாமி இதில் கர்நாடகாவில் ராஜாவை பார்க்க போயிருந்தாங்களாம், கட்டளை சாமி இருந்தவங்க. அவங்க அதான் எங்கேருந்து வரீங்க? இல்லை அவங்க அது வேறு கருப்பாக இருப்பாங்களா அந்த சாமி. ராஜா வரும்போது அவங்க ஏந்திரிக்காம உட்காந்தாங்களாம். அப்போ என்ன கருப்பாக இருக்கா, யார் இந்த அண்டை காக்கான்றிருக்காரு இந்த ராஜா. உடனே அந்த சாமி சொன்னாங்களா, அது அவ்விடத்தே பொருந்தும், நீ தான் அண்டை காக்கான்றிருக்காங்க இவங்க. அண்டத்தை காக்க என்ன அண்டை காக்கிறதுன்னா, நீ தானே அண்டத்தை காக்கிற, நானாக காக்கிறேன். ஓ நல்லா பேசுன்னு எங்கேருந்து வரீங்க? நான் தருமபுரத்துலேருந்து வரேன், பாடமாக இருக்குது. அங்கே என்ன பண்ணுவீங்க எல்லாருன்னா, ஆய்வார் பதிப்பு சுபாசம்னா. என்ன மடத்தில் என்ன பண்ணீங்க? ஆய்வார் பதிப்பு சுபாசம். ஆய்ந்திருந்து காய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையை அப்படின்னாங்க.
அப்படின்னு சாமி அந்த பாட்டை அவங்க தான் அந்த ராஜாட்ட சொன்னதாங்க. உடனே ராஜா மகிழ்ந்து அதுக்கு பிறகு இவ்வளோ பெற்ற மகானாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு நிறைய நான் விருந்தெல்லாம் கொடுக்க நிறைய சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், நிறைய நிலங்கள்லாம் கிராமங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், எழுதி வாங்கிட்டு இது எங்கள் சொக்கநாத சாமி பூஜைக்கு ஆகட்டும்னு கொடுத்துட்டாங்களா சாமி, எங்கள் சொக்கநாத சாமி பூஜைக்கு போடணுன்னு. அப்புறம் திரும்பி ஏன் நீங்கள் வச்சுக்கலையா சொக்கநாத சாமி கொடுத்துட்டீங்களான்னு அடுத்தோன்னே இது அடுத்து திரும்பி எழுதி கொடுத்தாங்க, இது எங்கள் சன்னியானத்துக்கு போட்டோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது திரும்பி எழுதி கொடுத்தாரா, இது எங்கள் திருக்கூட்ட அடியவர்களுக்கு போகட்டும் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டீங்களான்னா எங்கள் சன்னியானம் தான் எங்களுக்கு எல்லாருமே, அவங்களோட உரிமையை தான் நாங்கள், எங்களுக்குன்னு தனியாக சொத்து வச்சுக்கிறது உரிமை கிடையாது. அப்புறம் ஒரு மரியாதை எல்லாம் பண்ணதான் செலுத்துகிறேன். பல்வேறு இடங்களில் போய் தேசாதரங்களாக இருந்திருக்காங்க. இன்னொரு சன்னியானம், ஒரு சன்னியானத்துக்கு காசியில் போய் கங்கை ஆடணும்னு விருப்பம். அந்த காலகட்டத்தில் பொருளாதார வசதி மடத்துக்கு இல்லை, போக முடியாது, போயிட்டு வரதுல காசி யாத்திரைலாம் அவ்வளோ பெரிய விஷயம், நிர்வாகத்தை விட்டு போனால் மடத்தை வளர்ந்துட்டு போடுவான்ல, அதனால் போக முடியாத சூழல். அப்போ அவங்க கூட அவங்ககிட்ட இருக்கிற விருத்தாச்சல தம்பரான் அவங்க திருவிதாங்கூர் போயிருக்கிறாங்க. கேரளாவுக்கு போய் அங்கே உள்ள ராஜாட்ட போய் அவங்க சாரங்கின்னு இருக்குல்ல, அவங்க அது சாரங்கி வாசிப்பாங்களா அந்த தம்பரான், அவங்க போய் அந்த ராஜாட்ட போய் சாரங்கி வாசித்து அங்கே உள்ள கோயில் அம்பாள் சன்னதியில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதில் அந்த ராஜாவோட பேர் வரும்படியாக பாடிட்டு இருக்காங்க. ராஜா தரிசனம் பண்ணும்போது ஏன் நம்ம பேரை வச்சு ஒரு சாமிகிட்ட பாடிட்டு இருக்காருன்னு அவர் பார்க்கும்போது அந்த கோயிலில் உள்ள அம்பாள் இந்த சாமியோட தோளில் நடனம் ஆடுறது அந்த ராஜா பார்த்தாங்க. இவர் பாடுற பாட்டுக்கு அம்பாலோட தோல் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ராஜா தரிசனம் பண்ணிட்டு அம்பாலோட திருவடியை பிடிக்கணும் ஓடி போய் பிடிச்சிருக்கிறான். இவரை உடையாந்து கட்டி பிடிச்சிட்டான். சொன்ன என்ன எதுக்கு இப்படி உடையாந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சாமி கேட்க உடனே உங்கள் தோளில் அம்பாள் நடனம் ஆடுறா, அதனால தான் நான் பிடிச்சேன், அம்பாள் நினச்சி பிடிச்சேன். உடனே நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க? இது மாதிரி நான் தருமபுரிலேருந்து வரோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னா இந்த மாதிரி எங்கள் சன்னியானம் கங்கையில் நீராடணும்னு விருப்பப்படுறாங்க, அதுக்கு நீ சகாயம் பண்ணணும்னு கேட்டோன்னே சரி என்ன சகாயம் வேணாலும் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான யானை, நூற்றுக்கணக்கான ஆட்கள், ஆயிரக்கணக்கான ஆட்கள், நூற்றுக்கணக்கான ஒட்டகம் முதலியவற்றெல்லாம் இங்கேருந்து அனுப்பி அங்கே குடங்குடமாக கங்கையில் தண்ணி தீர்த்தத்தை கொண்டு வந்து தருமபுரத்தில் பக்கநாத சாமி தரிசனம் பண்ணுற இன்னும் தரிசனம் பண்ணுற தொட்டி கட்டு இருக்குது பாருங்க, அந்த தொட்டி கட்டு அதுக்கு பேர். அந்த தொட்டி ஃபுல்லாக கங்கை தண்ணி நிரப்பி தன்னுடைய சன்னியானத்தை நீராட்டிருக்கார் அந்த தம்பரான். அப்படின்னா எவ்வளோ குருபக்தியை பாருங்க. அதுக்கு பேரே தொட்டி கட்டு இருந்தால் அதுக்கு பேர். அது மாதிரி வரலாறுகள்லாம் நம்ம மடத்தில் இருக்குது. இது நான் இப்போ இடையில தான் பேசினேன். நான் 11, 12, 14, 12, 13 அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. சரியாக நம்பர் எனக்கு எக்ஸாக்ட் தெரியல, இதுக்குள்ளே தான் இருக்காங்க அவங்க. இந்த வரலாறு அந்த விருத்தாச்சல தம்பரான தான் அடுத்த பட்டத்துக்கு வராரு. அடுத்தது சச்சிதானந்த தேசிகர்னு வராங்க. அவங்க எத்தனையோ அற்புதங்களை எழுதியிருக்கிறாங்க நம்முடைய திருமையான திருமணத்தில். அதுக்கு சொல்ல வந்தேன், யோக சித்தருக்காக போயிட்டு. ஆமாம், சித்தர். அப்போ சித்தர்களை விட மேலான ஸ்தானம் இருக்கு, ஞானம் என்கிற ஒரு நிலை இருக்குங்கிறதுக்காக பேசணும். அது அப்போ உத்தமன் கொள்வன் எனில் அவர்களில் ஒருவனா அவன், அத்தகையவர்களெல்லாம் ஆக்குவது அருளால். ஒரு சித்தர் எப்படி சார் சித்தர் ஆகிறாரு? சாமியுடைய அருளால தான். அதனால ஆங்கு வைத்தது மாயை எண்ணில் வடிவலாம் மாயையாமே, அவர்களுடைய வடிவம் கூட மாயை தான். ஏன் ஆக்குவது கடவுளாலே. அடுத்தது மாயை தான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும். ஆணவம் அகன்ற அறிவுடு தொழிலையாருக்கும் நாயகன் எல்லா ஞான தொழில் முதல் நன்னலாலே காயமோ மாயை என்று காண்பது சக்தி தன்னால் என்று சொல்லி இறைவனுடைய உருவம் எதனால் ஆகுதுங்கிறாரு? திருவருளே அருளாலேயே உருவம் எடுக்கிறார். அருள் வடிவம், அருளாலேயே ஒரு வடிவம். விளக்கம் புரிஞ்சுங்களா? நம்மளை மாதிரி சாமி உருவமாக வரார், கை கால்லாம் இருக்குது. அப்போ கை கால் இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த கையை கை அப்படி ஆட்டுறதுக்கு என்ன இருக்குது? எலும்பு இருக்குது. எலும்புக்குள்ள இந்த பந்துக்கு என்ன மூட்டுன்னு இங்கே இருக்குது, அது இருக்குது. அதை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு மசில்ஸ் இருக்குது. அப்புறம் போன் மேரோ இருக்குது. இதெல்லாம் உள்ளே இருக்கணும் தானே அர்த்தம். கை இருந்ததுன்னா அப்படி தான் உலகம். ஆனால் இறைவனுடைய உருவம் என்பது அப்படி அல்ல. மாயா காரியமான சாமி திருவருளாலே அப்படி தோன்றுகிறான். திருவருளால் அப்படி தோன்றுகிறான். திருவருளாலே உருவம் எடுத்து தோன்றுகிறான். இதுதான் கருத்து. மாயை தான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும். மாயையினாலே வடிவம் எடுத்தாலே அங்க என்ன இருக்குன்னு அர்த்தமாகுது? மலம் இருக்கு. என்ன மலம்? வெரி குட், ஆணவ மலம் இருக்கு. அப்போ ஆணவ மலம் இருக்கிறவர்களுக்கு தான் மாயா மலம் வடிவம் உருவம் எடுத்து. எங்க கடவுளுக்கு ஆணவ மலம் கிடையாது, இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்கிய வள்ளுவர். இவர் ஒளி பொருள். இவருக்கு முன்னாடி இருட்டு என்ன ஆகாது, எப்போதுமே நிற்கவே இயலாது. இதுவே முதல்ல பாருங்க, ஒளி என்பது இருட்டுங்கிறதுலாம் உருவகம்தான். இருட்டுக்கு முன்னாடி ஒளிக்கு முன்னாடி இருட்டு நிற்காதுங்கிறதுக்காக தான் இறைவன் நம்ம நினைக்கவும் ஒளியும் கிடையாது. ஒளிங்கிறது என்னதான்ப்பா? மாயை தான். இருட்டுங்கிறது என்னதுதான்? மாயை தான்.
இங்கே ஒளி என்பது ஞானத்தையும் இருட்டுங்கிறது அறியாமையும் குறிக்குது. அதை புரிஞ்சுக்கிறேன் நல்லா. பொதுவாக சோதிய சுடரே சூழலி விளக்க இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறான். ராமலிங்க சாமி அதில் தப்புன்னு இருக்காரு. சாமி சோதி வடிவம் ரைட் எல்லாம் சின்னதான். சோதி வடிவம் என்னத்தை காமிச்சிருக்காரு? திரும்ப கொண்டு வந்து ஒரு விளக்க கொளுத்தி வச்சு அந்த ஜோதியை தான் காமிச்சிட்டு போறாரு. புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஜோதிங்கிறது என்னதுதான்? அங்கேயும் ஒரு உருவம் வந்துருது தானே. இப்போ உருவமே இல்லைங்கும் பொழுது ஊரநடிகளுடைய ஒரு இந்த பாட்டில் படித்தேன். ராமலிங்க சாமிகிட்ட போய் அந்த உருவத்தை செஞ்சு கொடுத்தானா. அது வாங்கி தூக்கி போட்டு உடச்சிட்டாரா அவர். இது உருவம் இருக்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன். இந்த உருவத்தை செஞ்சுட்டு என்கிட்டே கொடுக்குறியா அப்படின்னு. ஆமாம் ஆமாம். இப்போ சோதிங்கிறது வடிவத்தில் அல்ல. சோதிங்கிறது எதுக்கு? பயன் ஊமை தான். சோதி என்ன பண்ணும்? இருட்டை விளக்கும். அதுபோல் ஞானமாகிய சோதி சௌகுருமான் உள்ளபடி அவன் எங்கேயோ அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கா போல் இருக்கு. பாதி பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. ஜோதி விடணும் ஜோதி போல சாமியுடைய சோதி என்பது சோதியினுடைய பயன் ஊமை பேர், பயனாக பெயர். அது சோதி என்ன பண்ணும்? வெளிச்சம் கொடுக்கும். அதுபோல இறைவன் ஞானத்தை கொடுப்பார். சோதி இருளை நீக்கும், இது அறியாமையாக இருளை நீக்கும். அவ்வளோதான். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ மாயைதான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும். ஆணவம் அகன்ற அறிவோடு தொழிலை ஆர்க்கும் நாயகன். அது என்னங்க ஆணவம் அகன்ற அறிவோடு தொழிலை ஆர்க்கும் நாயகன்? அறிவோடு தொழில்னார் அப்படி என்ன? ஆணவம் அகன்ற அறிவுங்கிறார். ஆணவம் அகன்ற அறிவோடு தொழிலை ஆர்க்கும் நாயகன். இறைவனுக்கு ஆணவம் அகன்றதுன்னாரே, இது சரியா? இறைவனுக்கு ஆணவங்கிற பொருளே கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி பாடுறாரு? அனாதை சேர்க்கை ஆணவம் உயிர்களுக்கு தான் சரி. நான் எங்கிட்ட சாமிக்கு சார், சாமிக்கு ஆணவம் இல்லைன்னு சொல்லணும். அகன்றனா என்ன அர்த்தம் ஆகுது? உன்னுடைய இருந்து இப்போ இல்லாமல் முடிஞ்சது அர்த்தமாகதான் இல்லையா? இப்போ இப்படி சொல்லியிருக்காரே, சரியா தப்பா? அதான் நான் உங்கள்ட்ட கேட்குறேன். பாட்டை படிச்சுட்டு பொருள் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. இல்லை இல்லை இல்லை, அறிவோடு தொழிலை ஆர்க்கும். அதாவது கீழே உள்ள பாட்டு வடிவமாகும், வருவதோர் வடிவமாகும். அதோட முடிஞ்சிருச்சுமா? அது மாயைதான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும். அதோட அந்த வாசகம் முடிஞ்சிருச்சு. ஆணவமகன்ற அறிவோடு தொழிலை ஆர்க்கும் நாயகன். பதிபோகம் நீங்க 10 போகம் வரும். வேற வேற அங்கெல்லாம் ட்ரை பண்ணல ஒன்றும். நான் என்ன சொல்றேன், சுவாமி தொழில் செய்கிறார், சாமிக்கு அறிவு இருக்கு, அது ஆணவமாகன்றதுன்னு சொல்லியிருக்காரு. அதன் அர்த்தம் இது எப்படி பொருந்து வரலாம் கேட்குறேன். அவங்கள்ட்ட கீழே இருந்து வரணும். நீங்கள் இச்சை அப்படிங்கிறது கொண்டு வரணும். சாமி விருப்பத்தின் அடிப்படையில் உருவெடுப்பார். புரியுதா இல்லையா? ஒரே நிமிஷம். யோசிச்சு வைங்க. சின்ன ஒர்க்கு முடிச்சு வந்துடுறேன். இறைவன் எப்படி உருவம் கொள்வான்னா கீழே? வேற 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 கீழே பாட்டை பாருங்க சார். கீழே பாட்டில் மாயை என்று பாட்டில் இருக்கு வார்த்தை. நான் சொல்றது கீழே உள்ள பாடல்கள்ங்கிறேன். நீங்க இருக்கிற பாடே பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லைல்லம்மா, கீழே அப்படின்னா பார்த்துட்டு வந்த பாட்டு, மேலேனா தான் இனி பார்க்க போகிற பாட்டு. மேலே சொல்லுங்கிறாங்கல்ல, மேலே படிக்கணும். அவன் நான் சொல்கிறத யாரும் செய்ய போகிறது கிடையாது. இப்போ நாளை தான் கடைசியில் ஆள் சொல்லணும். அது தெரிஞ்சு போச்சு எனக்கு. நீங்கள் சொல்லுங்க வித்த யோக சித்தர் அந்த பாட்டு தான். அதாவது யோகத்தை எப்படி வந்து வரகாட்சி எடுக்கிறா, அது மாதிரி இறைவனுக்கு திருவுருள் கருணையால ஒரு வடிவம் எடுக்கிறாரு. வேற என்ன இருக்கு?
ஆக்குவது அருள் தான் கொடுத்துருக்காங்க. சக்தியினாலே அவருக்கு வழிகாட்டுறாங்க. சரிங்க, நவக்குல உருவம் போல பன்னிட உருவம் வேண்டும் அப்படின்னு அடுத்து என்ன இருக்குது? இச்சையேல். இச்சையேல்னா என்ன அர்த்தம்? சாமி தம் விருப்பத்துக்கு ஏற்ப வடிவம் கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவே இச்சை. இச்சை. அப்போ சாமி இச்சா சக்தியினாலே வடிவம் கொள்கிறான்னு இருக்கு. அதில் விருப்பம். அப்போ இங்கே என்ன வந்திருக்காங்க? இச்சாசக்தி. இச்சாசக்தி விருப்பம் கொள்கிறான். அது என்னது? நமக்காக கருணை பண்ணுறது தான். அதுதான் சாமியோட விருப்பம். அது அங்கேயே சொன்னேன், ஞாபகம் இருக்கேன். இந்த பாடம் நடத்தும் போதே சொல்லிட்டு வந்தது. இச்சைனா என்னங்க சொல்லிட்டு வந்தேன். அடுத்தது சாமிக்கு இச்சாசக்தியோட வேற என்ன சக்தி பொதுவாக சொல்லப்படும்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. கிரியைங்கிறது தொழில். அதான் தொழில், தொழிலை ஆர்க்கும்னு இந்த பாடல இருக்கு. அறிவுங்கிறது ஞானசக்தி. ஒரே சக்தி தான், திருவுருள் தான். அதுவே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியா இருக்கு. இறைவனுக்கு அப்ப என்ன இருக்கு? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. ஊர்களுக்கு இருக்கா? ஊர்களுக்கு இருக்கா? என்ன வித்தியாசம்? அளவு அதை செயல்பாட்டில் இது குறையறிவு, முற்றறிவு. இது ஏகதேசம். அது வந்து வேற வேற இன்னும் தெளிவான வார்த்தை. இறைவனுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி இருக்கு சார். எனக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி ரெண்டு பேரும் ஒன்று தானே. அப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்கு, உங்ககிட்ட 100 ரூபா இருக்கு. என்னப்போ அதனால ரெண்டு பேரும் ஒன்று தானே. வேற எப்படி சொல்லுங்க? இன்னும் சரி, ரைட், நீங்க சொல்றது ரைட்டு. அது இன்னும் வேற எப்படி சொல்லலாம்? பல தடவை வகுப்புல சொல்லி இது சித்தியார் பாட்டாவே வருது. அதுதான் பாட்டில் இங்கே இருக்கு. இறைவனுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி சுதந்திரமானது, உயிருக்கு கட்டுப்பட்டது. ரெண்டு பேருக்கும் இருக்கு. உயிருக்கு எதுல கட்டுப்பட்டிருக்கு? உயிர் ஆணவ மலத்தால. அப்போ ஆணவம் அகன்ற அறிவுன்னு என்ன அர்த்தம்? அப்போ இறைவனுக்கு ஆணவ மலத்துல கட்டுப்படாததாகி அறிவித்து செயல்னு அர்த்தம். உங்களை அதனால நான் ட்ரிக் பண்ணேன். அகன்றன்னு இருக்கே, அப்ப இருந்து அகன்றது தானே அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டதுனால தான். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? சாமி என்னைக்குமே கிடையாது, இருந்து அகல்ல அப்படிங்கிறத புரிஞ்சு நீ என்ன பண்ணணும்? வேற மாதிரி அதை யோசிச்சிருக்கணும். நீங்க யாருமே அந்த ஆங்கிளுக்கு போகவே இல்லை. புரியுதா இல்லையா சொல்றது? அகன்றன்னா சாமிக்கு எப்படி அகலும்? இருந்தா தானே அகலும். அப்ப அகன்றங்கிறதுக்கு வேற பொருள் வரணும் அந்த இடத்துல. புரியுதா இல்லையா? டைரக்ட் பொருள் இல்லையா? அப்ப வேற பொருளை அப்ளை பண்ணணும் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன இருக்கு? அறிவோடு தொழிலை ஆர்க்கும். ஆணவம் அகன்ற அறிவோடு தொழில். அப்ப இறைவனுக்கு ஆணவம் அகன்ற அறிவோடு தொழில் அர்த்தம். ஆணவ மலத்தினால கட்டுப்படுத்தப்படாததாகி அறிவித்த செயல் சாமிக்கு உண்டு. சுதந்திரமானவன் சாமி, அவ்வளவுதான். நாம கேவலத்திலையும் அறிவித்த செயல் உண்டு, ஆணவ மலத்துல கட்டுப்பட்டு இருக்கு. சகலத்திலையும் அறிவித்த செயல் உண்டு, ஆணவ மலத்திலையும் கட்டுப்பட்டு இருக்கு, சாமியிலையும் கட்டுப்பட்டு இருக்கோம். சுத்தத்திலையும் அறிவித்த செயல் உண்டு, சாமியில கட்டுப்பட்டு நிற்கும். எப்பவுமே உயிர் என்னதுதான்? பரதந்திரியம் தான், சுதந்திரம் கிடையாது. சாமியோட அறிவித்த செயல் எப்பொழுதும் சுதந்திரமானது. அதை சொல்லுகிறார். அப்ப சாமி எப்படி உருவெடுக்கிறாரு? தன்னுடைய திருவருளால சுதந்திரமான அறிவித்த செயலால் எடுக்கிறாரு. இன்னொருத்தான் பண்ணி கொடுக்க வேண்டியது கிடையாது என்பதை கொள்ள வரார். ஏன் கே என்ன சொன்னா? வேறு ஒருத்தன் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாலே அதுக்கு பதில் சொல்லாரு. புரிய சொல்றது? சுதந்திரம் தான். நான் ரெண்டு பேருக்குமே சங்கல்பம் பண்ண முடியாது. நானும் சங்கல்பம் பண்ணுவேன். என்ன சொல்லணும்? நான் வெளியில் போகும்போது என்ன ஒரு ரோல்ஸ் ராயில் வந்து என்னை யாராவது பிக்கப் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு நான் சங்கல்பம் பண்ணுறேன். அப்போ சங்கல்பம் பண்ணுறது என்ன தேடா இருக்குப்பா? நம்ம பொதுவாக சங்கல்பங்கிறது உயிர்களுடைய நீங்கள் சாமி நீங்கள் பொறுத்து பொதுவாகவே உயிர்களுக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் உங்களை பொருத்தக்கூடாது. இந்த இடத்துல சங்கல்பம்னா நினைக்கிறதுன்னு அர்த்தம். நினைப்பு தான். இறைவனுடைய சங்கல்பம் எங்கும் பிரகாசமாய் இல்லையாது அந்த சட்டம் அப்படியே வருமா? எங்கும் பிரகாசமாய் அவங்க தனித்தனியா, அவங்க தனித்தனி பிரிவு, வேற பிரிவு வருதுல. சரி, அதனால புரியுது இல்லையா? பாட்டு சாமி என்ன பண்ணுவாரு? சுதந்திரமான அறிவித்த செயலுடையவர் அவர். அதனால முன்னாடி ஒரே வார்த்தை அதான் சரின்னு சொல்லிட்டு நானும் சரி. எக்ஸாக்ட் அந்த ஆன்சர் வேணும். அப்போ மாயைதான் மலத்தை பற்றி வருவதோ வடிவமாகும். அப்போ மாயா வடிவம் கிடையாது சாமிக்கு. ஆணவம் அகன்ற, ரைட். ஏன்? மலத்தை பற்றின வடிவம் உயிருக்கு தான் வரும். அப்போ சாமிக்கு ஆணவமே இல்லை அப்படிங்கிறதுனால ஆணவம் அகன்றார்.
அகன்றேன்னு இருக்கிறதுனால இருந்து அகன்றது பொருள் கொள்ளக்கூடாது இல்லையா? ஆணவமே இல்லை, அவ்வளோதான். சேர்த்து பொருள் கொள்ளணும். ஆணவம் அகன்ற. ஆமாம். அறிவுறு தொழிலை யாருக்கும் நாயகன் எல்லா ஞான தொழில் முதல் நன்னலாலே காயமோ மாயை என்று காண்பது சக்தி தன்னால். அவர் தன்னுடைய அறிவு இச்சை செயல், சுதந்திரமான அறிவிச்சை செயலால் சுவாமி உருவெடுப்பார். அது மாயினால எடுக்கிறது கிடையாது, சக்தியினாலே எடுக்கிறார். தன்னுடைய திருவருளாலேயே வடிவம் எடுக்கிறார் என்று இந்த பாட்டில் காட்டுறாங்க. வெங்குது இல்லையா? அருளே திருமணி. அருளே திருமணி. சக்தியே வடிவென்றாலும் அடுத்தரை சொல்றோம். ஓகே, சக்தி தான் வடிவன்னு வச்சுப்போம். அடுத்தது மாட்டுவான் அமைச்சரை எப்போது மாட்டுவான் மாட்டுவான்ங்கிற மாதிரி வராது. சக்தியே வடிவு என்றாலும் தான் பரிணாமம் ஆகும், நித்தமோ அழியும். அத்தால் நின்மலன் அருவே எண்ணில் அத்துவா மார்க்கத்து உள்ளான் அல்லன் இவன் அருமை தன்னை புத்திதான் உடையை போல இருந்தனை புகழக்கள் நீனார். பெரிய அறிவாளி போல நினைச்சிட்டு கேள்வி கேட்காத என்கிட்டங்கிறார். புத்திதான் உடையை போல இருந்தனைன்னார் இல்லையா? புத்தி உடையவன் போல பெரிய மடக்கிய கேள்வி கேட்கறத நினைச்சிக்காது அப்படி. ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், அத்துவா மார்க்கம் இல்லை, மாயாகாரியமான வடிவம் அவனுக்கு கிடையாது. மாயை மாறி மாறி வரும். திருவருள் என்பது மாற்றம் இல்லை, அது சித் சக்தி, அது அவனுடைய இயக்கம் தான். சக்தியே அப்படி பரிணாமம். பரிணாமம்னா என்ன அர்த்தம்? வேறா மாறுகிறது. ஏற்கனவே இந்த பரிணாமத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா அந்த வார்த்தையை? ரெண்டு மூணு இருக்கு, ரெண்டு மூணு சத்தம் வருது. ஆமா, பால் தயாராயிட்டுனா மாற்றம் நடக்கும். அப்போ இறைவன் சக்தியால உருவம் கொள்கிறான்னா தன்னிலிருந்து வேறுபட்ட ஒரு பொருளால அப்படிங்கிறது மாதிரி இல்லை, ஒரு மாற்றம் வந்துருச்சுங்கிறான். சக்தி அப்படின்னா தான் பரிணாமம் ஆகும், நித்தமும் அழியும். அப்போ நிச்சயத்தன்மை அழிகிறது. அப்போ அத்தால் நின்மலன் அருவே எண்ணில், அதனால அருவம் தான், அருவமுடைய அவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அத்துவா மார்க்கத்து உலன். அத்துவாங்கிறது மாயாகாரியமான புலன் அலன் இவன் அருமை தன்னை புத்திதான் உடையை போல இருந்தனை புகழக்கல்னு சொல்றேன் கேள். இன்னும் மேற்கொண்டு சொல்றேன், அருளால எப்படி வடிவம் எடுக்கிறாருங்கிறது இன்னும் மேற்கொண்டு சொல்லுகின்றேன் கேள் அப்படின்னார். உலகினில் பதார்த்தம் உலகினில் பதார்த்தமெல்லாம் உருவமோடு அருவாகி நிலவிடும் ஒன்று ஒன்று ஆகா நின்ற அந்நிலையே போல அழகிலா அறிவன் தானும் அருவமே எண்ணில் ஆய்ந்து குலவிய பதார்த்தத்து ஒன்றாய் கூடுவன் குறித்திடாயே. இந்த பாட்டோட தொடர்ச்சியில் இருக்கு. பந்தமும் வீடுமாய பதபதார்த்தங்கள் அல்லான் அத்னமும் ஆதியில்லான் அளப்பிலன் ஆதலாலே எந்தைதான் இன்னன் என்றும் விண்ணதாம் விண்ணதாகி வந்திடான் என்று சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றேனர். இந்த பாட்டு ஒரே முடிவு. உலகினில் பதார்த்தம் எல்லாம், உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் பதார்த்தம்னா பொருள். நம்ம மதத்துக்கு பேர் திரிபதார்த்தம்னு பேர், முப்பொருள் உண்மைன்னு பேர். திரிபதார்த்த ரூபாதி தசகாரியாக வல்லணும்னு இருக்கு. யார் பண்ணது அது? உரியான சந்தர்ப்பம், வேற உரியான சந்தர்ப்பான. உலகினில் பதார்த்தம் எல்லாம் உருவமோடு அருவமாகி நிலவிடும். ஒன்று உருவமாக இருக்கும், இல்லைன்னா அருவமாக இருக்கும். ஏன் அருவுருவம்னு கிடையாது உலகத்தில். அருவுருவம் நீங்கள் பார்க்க முடியுதா? ஒன்று உருவம் பார்க்க முடியும், அல்லது அருவம் பார்க்க முடியும். அருவுருவமாக ஏதாவது பொருள் இருக்கா? உலக பொருட்கள் ஒன்று உருவம், அப்படின்னா உருவம் இல்லாத நிலை. இந்த ரூம்ல செல்போன் சிக்னல்ஸ் இருக்கா? இருக்கா? இல்லையா? இருக்கு, ஆனா எனக்கு இல்லை. அதெல்லாம் சொல்லல. போ அதான் இருக்கு, கணக்கு தெரியல. அதான் அப்ப அருவமா இருக்கு அர்த்தம். செல்போன் இருக்கா? உருவமா இருக்கு. இப்போ ரெண்டு தான். ஒன்று உருவம் இருக்கலாம், ஆனால் அருவமா இருக்கலாம். அதான் சொல்றாரு. உலகினில் பதார்த்தம் எல்லாம் உருவமோடு அருவமாகி நிலவிடும் ஒன்று ஒன்றாக. இதை சொல்றார். உருவம் அருவமாகாது, அருவம் உருவம் ஆகாது. அப்போ நின்ற நிலையே போல அழகிலா அறிவன் தானும் அருவமே எண்ணில். அப்போ இறைவனை அருவம் உருவம் ஏதாவது ஒன்று தான் சொல்ல முடியும், மாறி மாறி சொல்ல முடியாது. குலவிய பதார்த்தத்து ஒன்றாய் கூடுவன் குறித்திராது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பதார்த்தம் போல தான் உன் சாமி அப்படிங்கிறது ஒத்துக்கோன்னு நம்மள்ட்ட சொன்னான். அது சாமி சொல்ல வராரு மேற்கொண்டு. பந்தமும் வீடுமாய பதபதார்த்தங்கள் அல்லான். நீ ஏன் உலக விஷயம் சொல்ற? பந்தமும் கிடையாது, வீடும் கிடையாது. வீடாகிய போகம் கூட அவர் அல்ல அப்படிங்கிறார். அந்தமும் ஆதி இல்லான், எப்போதும் அனாதி அவன். அளப்பிலன் ஆதலால் யாராலையும் அளக்க முடியாதுன்னார். ஒரு காலத்தில் திருமாவளவன் பிரம்மாவும் தேடினாங்க, வரலாறு இருக்குது இல்லையா? பிரம்மா மேலே போனார், தேடிட்டு போனார். மேலே 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு, பெரிய சண்டை வந்துருச்சு. ஒரு ஊழி, அது ஒரு ஊழி பிறந்து உலகத்தை படைக்கிறார் சாமி. பிரம்மா வீழ்ச்சி பார்க்குறான். வீழ்ச்சி பார்த்தோன்னா எங்கே இருக்கோம், நான் யார் பார்த்தா யாருமே காணும் உலகத்தில். பார்த்தா எங்கே உட்காந்துருக்கோம், ஒரு தாமரைப்பூ. தாமரைப்பூவிலேருந்து கீழே இறங்கி வரான். சண்டை பிடிச்சி பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் கீழே இறங்கி வந்தானா.
கடைசியில் பார்த்தா ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கான் நல்லா. தாமரப்பூ வயிற்றுலேருந்து புறப்பட்டு வந்துருக்கு. ஓ நீ யாருன்னு கேட்டான். நான் தான் உன்னை படைத்தவன், உனக்கு அப்பான்றான் அவன். உடனே பிரஜை, ஓ நாம தான் பிரம்மா, இவன் திருமால். நான் உன்னோட நீ ஒன்று எனக்கு பெரிய ஆள் கிடையாது, உன்னோட நான் தான் பெரிய ஆள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் தான் உடம்பே படைச்சு கொடுத்தேன், இன்னும் 2 பேரும் பெரிய ஆளுங்க, இன்னும் பெரிய ஆளுங்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லாத, நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். நான் சண்டை வந்துருச்சு, 2 பேருக்கும் பிரச்சனை, பெரும் கலவரமாகுது. உடனே 2 பேரில் யார் பெரியவன் அடித்தடி நடக்கும்போது சிவபெருமான் இடையில இருப்ப தழல் தூணி நிற்கிறார். 2 பேரும் தூணா நிற்கிற உடனே 2 பேரும் என்ன பண்ணுறோம், 2 பேரும் நம்ம ஒரு நீண்ட காலமாக சண்டை போட்டுருக்கோம், ஒரு சமாதானத்துக்கு வருவோம். இந்த 2 இடத்துல இந்த தூணில் யார் அடிமுடியை பார்த்துட்டு வருவாங்களோ அவங்க தான் பெரிய ஆள் ஒத்து போனான். சரி அப்படியே ஆகட்டோம்னா சக்கரார் சாமி சொல்கிறாங்க, இறைவனுடைய பெருமை தெரியாமல் அவருடைய அடியையும் முடியையும் பார்க்கணும்னு விரும்பினா பாருங்க, அடுத்த கிழமை ஒருத்தன் கீழான விலங்கா ஆகிட்டான், ஒருத்தன் பறவை ஆகிட்டான்ட்டார். இல்லையா? அந்த நோக்கம் தவறாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது, செய்கையும் தவறாகிடுச்சுட்டார் இல்லையா? அப்படிப்பட்ட மேலே சேர்த்து போனான், எத்தனையோ கோடான கோடி யுகங்கள் போனாங்கிறார். மேலே போயிட்டு தான் மேலேருந்து ஒரு தாழம்பு வந்துட்டு இருக்கு, எங்கேருந்து வரேன் அதெல்லாம் மேலே சிவருமான முடியல தவறி எழுந்துட்டான்ப்பா அப்படின்னு. ஓஹோ அப்போ சிவருமான முடின்னு ஒன்று இருக்கு, அனுமானம் பண்ணுறான். ஓ இருக்கிறதுனால தானே விழுவுது. அவனுக்கு தெரியல, சயின்டிஸ்ட்லாம் சயின்ஸ் படிக்கல போடுது, பிரம்மா எல்லாம் படிச்சு வந்துடுறேன். மேலேருந்து இவ்வளோ பொருள் ஒருபோது எரிஞ்சிருமே, இது எப்படி வரும் அதெல்லாம் திங்க் பண்ணல பாருங்க. ஏதோ இந்த ஆள் திருவிளையாடல் பண்ணுறாரு, மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது புரிஞ்சிக்க முடியல பாருங்க. ஏன் தெரியுமா, இந்த கல்வி ஞானம் இருக்கு பாருங்க, அது கொடுக்குற செருக்கு அது என்றைக்குமே அடங்கவே அடங்காது. ஆமாம், அதனால் அதுக்கே ஒரு ஒப்பந்தம் பண்ணுறான், கைதையே உண்டிலும் உயிர்த்தனை எனக்கு உண்டோ அப்படின்னு கேட்குறான். கைதைனா தாழப்பட்டது, கைதையே உண்டிலும் உயிர்த்தனை எனக்கு உண்டோ, நான் முடியிலேருந்து நீ வர, நான் உன்னை பார்த்தேன் முடிய பார்த்தேன்னு எனக்காக நீ சாட்சி சொல்றேன். அந்த ஊழியில் சரி 2 பேர் வந்தாங்க. கீழே திருமால் போனார், போய்கிட்டே இருக்கார், போறார் தோண்டிக்கிட்டே இருக்கார், பன்றியா மாதிரி தோண்டினார். திருமாலும் பன்றியாய் சென்றுனா திருவடியை நான் முடிவாக பெருமானார் இல்லையா? அடிக்கிட்டே போனார். எத்தனையோ அதல வெத்தலை சுத்தலை பாதாள ரசாதல தலாதலன்னு 7 பாதாளம் கடந்து போனாராம். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ இறங்கினாமே இருக்காராம் மண்ணில். அது வரைக்கும் இப்போ பார்த்தா மாதிரி தான் இருக்குது. இன்னும் எத்தனையோ கொடால கோடி தோண்டிகிட்டே இருக்காரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து இறைஞ்சக்கூடிய ஆடகேச்சரம் என்கின்ற கோயில் அங்கே இருக்காங்க. பெருமான வழிபாடு முழுக்கவும் தங்கத்தாலான ஒரு கோயில் அங்கே இருக்குதான். தன பாதாளங்களையும் ஏன் சார் அங்கே போய் கட்டி வச்சாங்க அப்படின்னு கேட்காதீங்க, அது தேவர்களுக்காக. அது ஆமாம், அந்த கோயிலுக்கு போனால் திருவாரூரில் தான் வாசல் இருக்குது. திருவாரூர் கோயிலுக்கு போனீங்கன்னாக்க பூங்கோயில், அசலேசம், ஆடகேசம்னு 3. அசலேசங்க அறநெறி கோயிலேருந்து நேராக போனீங்கன்னா அண்ணாமலையார் சன்னதின்னு ஒன்று இருக்கும், சாணவரம் மரத்தடியில் தனி கோயில் இருக்கும், ஆடகேச்சரம்னு இருக்கும். அந்த சன்னதிக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது, சிவலிங்கம் இருக்காது, சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த கீழே இருக்கிற ஆடகேச்சரம் கோயிலுக்கு போகிற வழி. அது உள்ள நீங்கள் போனீங்கன்னா ஆடகேச்சரத்துக்கு போகலாம், போய் பாருங்கள். அடுத்த பார்த்துட்டு சொல்லுங்கள். ஊட்டி வச்சிருக்கேன், அதனால தான் போலையாப்பா அடக்கம் பண்ணிடுவாங்க. அது ஆடகேச்சரம் அதுக்கு பேர். என்னது எப்போ போகலான்னு தெரிஞ்சு திருவாரூர் கோயிலுக்குள்ள தான். ஆமாம், அது ஆடகேஸ்வரன் சாமி உள்ள பள்ளம் தான் இருக்கும், உள்ளே இருக்காது. ஆனால் திருமால் தோண்டிட்டு போன தோண்ட ஆரம்பிச்சார்ல குழிய, அந்த இடம் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு அரதை பெரும்பாழின்னு பேர். அது ஒரு பாடல் பெற்ற நீடாமங்கலம். அது பாழி தான், அந்த பாழியில் சாமி இருக்கார். அந்த பாழி திருமால் தோண்ட ஆரம்பிச்ச இடம் அதுதாங்கிறாங்க. கீழே போதான் அந்த பாதாளம். நான் உலகத்தில் ஈஸியாக நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல. சரி, அரதை பெரும்பாழி அரிகேசவ நல்லூர், நீடாமங்கலம் பக்கம். அதான் திருமால் தோண்ட ஆரம்பிச்சிடறான். அதெல்லாம் பக்கம் அதெல்லாம் வனத்தலங்கள், அதெல்லாம் பஞ்ச ஆரண்ய தலங்கள்ல வரும். அது அப்படி 2 பேரும் தேடி போனா கண்டுபிடிக்க முடியல. திருமாலுக்கு என்ன இருந்துச்சு, ஆஹா இது நம்மளால முடியாத காரியம், வா பூ சாமி எடுத்தோம், அரகர இதுதான் பெரிய தூண், இதுதான் இருக்கிறதுலையே. அதனால நெருப்பனைய திருமேனி வெண்ணீற்றான்கான் இவர் தான் சாமியை நினைத்து துதிக்க ஆரம்பித்த சாமியை. மழவாடி வைரத்தூணேன்னு பாடலாம். வைரத்தம்பமாக சாமி நிற்கிறார், கும்பிட்டு இருந்தான். மேலேருந்து திருமால் பிரம்மா வந்தார், நான் முடிய பார்த்துட்டு வந்தேன். அதான் சாட்சி இல்லை, தாழப்பூ சாட்சிட்டு டொமால்னு உள்ளேருந்து சாமி வெடிச்சார்.
அப்படி அநியாயத்தை பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அகங்காரம் அடங்கலை சொல்லி பிரம்மாவை சபிச்சார் சாமி. பிரம்மாவை சபிச்சுட்டு அப்புறம் திருமாலுக்கு நல்ல பதவிகளை கொடுத்தார், உயர்வு கொடுத்தார். புரியல? போய் சொன்னா சாமி பார்க்கலாங்கிறீங்களா? இல்லை, 2 பேருமே விண்ணப்பம் பண்ணுறாங்க. அவர் திருமால் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அங்காரத்தை நீக்கிறத அப்போட அடிமுடி தெரியாமல் தான் இருப்பார், இடையில தோன்றுவார். மேலே அப்பயும் தெரியாது, கீழே அப்பயும் லிங்கோத் போக முடிச்சு அப்போ தான் வராது. அப்போ 2 பேரும் மனம் திறந்துறான். பிரம்மா மனம் திறந்தனொடனே வரம் கொடுங்க சாமி, என்ன வரம் வேணும்? அது பல விதமான சாபங்கள்லாம் இருக்குது. பௌராணியத்தில் இதுதான் கதை சொல்ல முடியாது. நமக்கு தேவையான கதை எப்படி எடுத்துக்கிட்டு கோயிலெல்லாம் போகணும் சபிக்கிறார். தாழம் பூஜையில் வேணான்னு சொல்லிடுறதா சொல்கிறாங்க. சிவராத்திரி அப்புறம் மாணிக்க மலையா பெரிய நெருப்பு தூணா சாமி காட்சி கொடுத்தாரு. 2 பேராலையும் பார்க்க முடியல, சாமி எங்களுக்கு காட்சி கொடுங்க என்ன. அவர் மாணிக்க மலையான்னு என்னாராம், யாருக்கும் தெரியல. அப்பயும் அவர் மேலே கல்மலையாக காட்சி கொடுக்குறார் அண்ணாமலையாருன்னு சொல்லி. இப்போ தேவர்களுக்கெல்லாம் மாணிக்கமலையாக தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அளப்பிலங்கிறது அளவைகளுக்கு உட்படாதவன்னு அர்த்தம். காண்டல் கருதல் உரை. எஸ், டீ பிரேக். போய்ட்டுறீங்களா? இல்லை, போயிட்டு வந்தாங்க. நம்ம பிரேக் விட்டுருவோம். நம்ம ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. 3:30 மணிக்கு திரும்ப ஆகிக்கலாம் பிரேக். சரி, இந்த பாட்டு முடிச்சிட்டோமா? நீங்கள் போய்ட்டு அந்த பாட்டை மட்டும் கன்க்ளூட் பண்ணிடுறேன். எந்த பாட்டு பேசிட்டு இருக்கோம்? அந்தமும் ஆதியில்லான் அளப்பிலன் ஆதலாலே எந்தைதான் இன்னன் என்றும் இன்னதாம் இன்னதாகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கொடு மாற்றம் என்றார். இதுதான் எங்க சாமி அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறார். இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானே. அம்மையார் சொன்னாங்க, அன்றும் திருவுருவம் காண்கிறேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன், அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன். அம்மா அண்டமுரடமிருந்து ஆடம் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடேன்னு பாடுறாங்க சாமியோட ஆட்டத்தை. பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றும் திருவுருவம் காண்கிறேன்ங்கிறாங்க. ஏன்? அப்போ அதுவும் உண்மையான வடிவம் இல்லை, நிரந்தர வடிவம் இல்லைன்னு அர்த்தம். அவர்களுக்கு அது வடிவம், ஆனால் அதுதான் முழுமையான வடிவமா? இல்லை என்பதனால இன்றும் திருவுருவம் காண்கிறேன், என்றும் தான் நொம்பிரான உருவம் என்காருக்கு என்னுரைக்கேன். அந்த சாமிக்கு என்னதான் வடிவம் கேட்டால் என்ன சொல்கிறதுயா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா அப்பர் சாமி எதுன்னு சொல்லுகிறாரு, பூவன கிழவனாரை புலியுரி அதலனாரை ஏவன சிலையினாரை எவரே எழுத வல்லார் அப்படின்னு பெருமாளுடைய தன்மையை விளக்க முடியாது. இதுதான் அவருடைய தன்மை. என்ன தன்மையின் இப்படித்தன் என்று எழுதி காட்டணும் என்ன அப்பர் சாமி இப்படிதான் சொல்ல முடியாது. அதனால இன்னன் என்றும் இன்னதாம் இன்னதாகி வந்திடான், இப்படிலாம் வரமாட்டான்னு சொல்ல முடியாதுங்கிறார். இப்படிலாம் வருவான் இல்லை, இப்படியெல்லாம் வருவான்னு கூட சொல்லலாம், அதோட பிரச்சனை இல்லை. இப்படிலாம் வரமாட்டான்னு சொல்ல முடியாதுன்னா எப்படி வேணும் வரும் நடத்துவது இல்லையா? இப்படி வருவான்னு ஒரு வடிவம் சொல்லியிருக்கு, அந்த வடிவம்னு சொல்லியிருக்கு நிறைய இடத்துல குறிப்பிட்டு. அதுவே அது மணிவாச வருமானு சொல்றாரு. அவருக்கு வந்து அல்ல, எப்படி வேணாலும் வருவார். அதுதான், ஒரு நாயா கூட வரலாம், ஒரு பேயா வரலாம், ஒரு பூனையா வரலாம், அர்த்தம் வச்சுக்கொண்டு எந்த வடிவத்தினாலும் சாமி வந்து ஆட்கொள்வார். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப வருவார். நீங்கள் எதை நீங்கள் சங்கல்பமாக வச்சுக்கிட்டீங்களோ அதுக்கு எப்போ வருவார். ஆறு ஒருவார் ஒழுகுவார் உள்ளத்துள்ள அருளும் தோணும். வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய். அதனால வந்தினான் என்றும் சொல்ல வழக்கொடு மாற்றம் இன்றே என்று சொல்லுகின்றார். சரி, இதோட நம்ம இந்த அமரம் நிறைய பண்ணுவோம். தேநீர் இடலை பொருள் பார்ப்போம். தேநீர் வந்துடும், 3:30 மணிக்கு தொடங்கும். போயிட்டு வந்துருக்கு. இந்த செஷன் தான் காமன் நேரம்.